அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு சாமி நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பழைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நமக்காக பரிந்து பேசுகிறாரு. ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தான் பரிகாரம் பண்ணார். நம்மளையெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காகத்தான் இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனித அவதாரம் எடுத்து வந்தார். நம்ம பாவமெல்லாம் அவர் மேலே சுமந்துக்கிட்டு நம்ம பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய அந்த இடத்துல இயேசு சாமி நம்ம பாவமெல்லாம் அவர் மேலே போட்டுக்கிட்டு அவர் பாவ பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு பாவ மன்னிப்பு வாங்கி தந்தார். யாரே நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் கூட நம்ம மனம் திரும்பி ஞானசானமெல்லாம் எடுத்துட்ட பிறகு கூட சில நேரங்களில் நம்ம தவறிடுறோம் இல்லையா, பாவம் செஞ்சிடறோம் இல்லையா. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம இயேசு சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுக்கு மன்னிப்பு தராரு. சிலர் பேருக்கு இயேசுவின் நாமத்தை தரிக்க பெற்றவங்க பாவத்திலேயே இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரணும் அப்படின்றது தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். ஸோ மனம் திரும்பாதவங்க, கிறிஸ்துவங்க பேருன்னு வைத்துட்டு கிறிஸ்துவங்களா இருக்கிறவங்க, கனி கொடுக்காதவங்க, அவங்களுக்காக கூட நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கனி கொடுக்கும்படியாக பரிந்து பேசுறாரு. யார்கிட்ட? பிதா கிட்ட, தன் தகப்பன் கிட்ட நமக்காக பரிந்து பேசுறாரு. ஸோ இவங்களுக்காகத்தான் இவ்வளோ நான் பாடுபட்டேன், நான் ரத்த சிந்தனை, சிலுவை சுமந்த, அவமானப்பட்டேன், கண்ணீர் வடிச்ச, எல்லா பாடுகளும், துக்கமும், அவமானம், நிந்தையும் இவங்களை மீட்டெடுக்கத்தாம்பா நான் இந்த பூமிக்கு வந்தேன், இப்படியெல்லாம் நான் பாவ பரிகாரம் பண்ணியிருக்கேன்னு இவங்களை மன்னிங்க அப்படின்னு நம்மளுக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இயேசு சாமி அமர்ந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ அவர் எப்படி பரிந்து பேசுகிறாரு அப்படின்றத நம்ம ஒரு உவமை மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம். உவமை மூலமாக அவர் என்ன சொல்றாரு? ஸோ லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இப்போ எப்படி நம்மளுடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு சாமி எப்படி பரிந்து பேசுறாருன்னு இந்த உவமை மூலமாக இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றார். இந்த உவமைய இயேசு சாமி தான் சொல்றாருங்க. நான் எப்படி பிதாக்கிட்ட பரிந்து பேசிட்டு இருக்குது, உவமை மூலமாக மக்களுக்கு அந்த கருத்தை விளக்குறாரு. பரிந்து பேசுகிற எப்படி பரிந்து பேசணும், அதாவது ஒரு தோட்டக்காரன், தோட்டத்துக்கு உரிமையாளர். யாரு தோட்டத்துக்கு உரிமையாளர்? நம்ம பிதாவாகிய தேவன் தான். இந்த பூமி தான் தோட்டம். இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் பிதாவாகிய தேவன். ஸோ இந்த தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரர் இருக்கிறார். யார் அந்த வேலைக்காரனா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தோட்டத்தில் வேலை செய்கிற தோட்டக்காரன். ஸோ
பிதாவாகிய தேவன் வந்து ஒரு மரத்தை அந்த தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வைக்கிறாரு. நட்டு வச்சு அது நல்ல மரமாக வளர்ந்துடுச்சு. 3 வருஷமா பழம் கொடுக்குமா 3 வருஷமா வந்து 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 தேடுறாரு, பழமே இல்லை. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு கோபம் வந்துச்சு. இனத்துக்கு இந்த மரத்தை நான் நட்டேன், கனி கொடுக்கணும் தானே நட்டேன், கனி கொடுக்கலையே, அதனால இந்த மரம் இடத்தையெல்லாம் அடிச்சுன்னு கெடுத்துக்கிட்டு இருக்குது, அதனால வேணாம் இந்த மரத்தை வெட்டிடுப்பா அப்படின்னு தோட்டக்காரனுக்கு அந்த தோட்ட உரிமையாளராகிய பிதாவாகிய தேவன் ஏசாமிக்கு சொல்றாரு. அதுக்கு ஏசாமி என்ன சொல்றாரு, ஐயா இருக்கட்டும், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கல தான், அது என்ன காரணம் நான் பார்க்குறேன், 1 வருஷம் டைம் கொடுங்க, இந்த மரத்தை சுற்றி கொத்தி எரு போட்டு தண்ணி பாசுறேன் நான், அப்புறம் இந்த மரம் கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம். அப்படி நான் கொத்தி தண்ணி ஊற்றி எரு போட்டு கூட இந்த மரம் கனி கொடுக்கலன்னா இதை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்கிட்ட தோட்டக்காரத்துக்கு உரிமையாளராகிய பிதா கிட்ட சொல்றாரு. ஒரு மனுஷன் மனம் திரும்பல, அவன் பாவத்திலேயே இருக்கிறான், மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, விபச்சாரத்திலேயே இருக்கிறான், அந்த பாவத்துட்டு எழும்பியே வரவானுக்கிறான், குடின்ற பாவத்தில் அவனால் விடுதலை ஆக்கவே முடியல. யாருக்கு சொல்றது தெரியுமா? கிறிஸ்துவங்க, இயேசுவின் நாமத்தை தரிக்க பெற்றவங்க குடிக்கிறது மறைமுகமான பாவம், விபச்சார பாவம், அடுத்தவங்க கோல் மூட்டுறது, அடுத்த வாழ்க்கை கெடுக்கிறது, அடுத்தவங்க தொழிலை கெடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவங்களை நிம்மதியா வாழவே விடாதில்லை. இந்த மாதிரி பேரு வந்து கிறிஸ்துவ தான், நம்ம சபையில ஒரு அங்கத்தினர் தான். தயவு செய்து நான் யாரையும் கடிந்து பேசுறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆவியானவர் எனக்குள்ள தூண்டுதல் இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன். இந்த வீடியோவில் நான் உட்காந்து பேசும்போது கூட நான் பேசக்கூடாது ஆண்டவரே, ஆவியானவர் நீங்க தான் பேசணும்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ஆவியானவர் தான் இந்த கருத்தை பேசிட்டு இருக்கிறாருங்க. மனம் திரும்பாத ஒரு பாவியை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. அவனுக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தேன், 3 வருஷமா வந்து வந்து தேடுறதில்ல, இந்த மரத்துல கனி இருக்குமான்னு வந்து தேடுறேன், கனியே கொடுக்கலையே, எதுக்கு இந்த இடத்த இதை வெட்டி போட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அழிச்சிடு, அவன் வாழ இந்த உலகத்துல அவனை மரணத்தை கொடுத்து அழிச்சிடணும் அப்படின்னு பிதாவாகிய தேவன் நினைக்கிறாரு. அவருக்கு கோபம் வருது. அப்போ அந்த தோட்டத்துல வேலை செய்யற இயேசுசாமி தான் அந்த தோட்டத்துல வேலை செய்கிறவர். அவர் நமக்காக, பாவிகளுக்காக, பாவம் செய்கிற மனிதனுக்காக பரிந்து பேசுறாரு. பிதா கிட்ட பரிந்து பேசுறாரு, ஐயா 1 வருஷம் டைம் கூட ஐயா, நான் இதுக்கு கொத்தி எருவெல்லாம் போடுறேன், தண்ணி ஊத்துறேன், இது கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம், அப்புறம் கனி கொடுக்கலன்னா அப்புறம் வெட்டிடலாம். நமக்காக நம்ம அழிஞ்சிடக்கூடாது, நம்ம நரகம் போயிடக்கூடாது, நம்ம பாதாளம் போயிடக்கூடாது, நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு தானே அவர் வந்தாரு. எப்படியாச்சும் இந்த மனிதர்களை மீட்டு கொண்டு பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவருடைய நோக்கம். ஸோ பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு. ஒரு பாவி மனம் திரும்பணுன்றதுக்காக பரிந்து பேசுறாரு. டைம் கேட்கிறாரு, 1 வருஷம் கூட அப்படி டைம் கேட்கிறாரு. பாவி மனம் திரும்புறதுக்காக இயேசுசாமி டைம் கேட்கிறாரு. நமக்காக, பாவிகள் மனம் திரும்பணுன்றதுக்காக அழிக்க வேணாம்,
தீமையிலிருந்து இவர்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜபத்தில் கூட அவர் ஜெபிச்சுக்கிறாரு, பிதாவே தீமைகளில் இருந்து இவர்களை ரட்சித்துக் கொள்ளும், பாவத்திலிருந்து இவர்களை மீட்டுக் கொள்ளும், பாவத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கும். மனமெருங்குப்பா, டைம் கொடுப்பா, 1 வருஷம் டைம் கொடுப்பா. பரிந்து பேசுகிறார். நமக்காக பிரதான ஆசாரியராக பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து பாவிகள் மனம் திரும்பணுன்றதுக்காக இயேசு சாமி நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்றத அவரே வசனத்தின் மூலமாக நமக்கு உவமையின் மூலமாக நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. கதை சொல்லி பொருளை விளங்க வைக்கிறது, உவமையின் மூலமாக கருத்தை விளக்க வைக்கிறாரு, கருத்து சொல்றாரு. இந்த உவமையில கருத்து மறைக்கப்பட்டிருக்குது. ஒரு பாவி மனம் திரும்பணும் அப்படின்றத அவனுக்காக இயேசுசாமி பரிந்து பேசுகிறாரு அப்படின்ற விஷயம் இந்த உவமையின் மூலமாக கருத்து மறைக்கப்பட்டிருக்குது. ஸோ நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்ம ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறவர். இப்படி ஜனம் அறிவில்லாம அழிஞ்சு போறாங்களே, இவங்களை மீட்டு எடுக்கத்தானே இந்த பூமிக்கு நான் வந்தேன். என் ரத்தத்தை சிந்தனை, என் உயிரையே கொடுத்துட்டனே, மனம் திரும்பலையே. பரிதவிக்கிறாரு, நமக்காக பரிதவிக்கிறாரு. ஸோ ஆண்டவர் டைம் கேட்குறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. எல்லாரும் மனம் திரும்பணும். இயேசு பாவத்தை விட்டு வரணும், பாவத்தை விட்டு எழுந்து வரணும். ஸோ பாவத்தை விட்டு எழுந்து பரிசுத்தமாக்கப்பட்டாதான் அவருடைய ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாவம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படிங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? நம்மளுக்கு இன்னும் அவருடைய வருகை ஏன் தாமதம் ஆயின் இருக்குது? அவருடைய ரகசிய வருகை ஏன் இன்னும் தாமதம் ஆயின் இருக்குதுன்னா, நம்ம மனம் திரும்பணுன்றதுக்காக டைம் கொடுக்குறாரு. ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல நம்ம மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். இயேசு சீக்கிரம் வர போறாரு. நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு நரகம்தான், பரலோகம் போக முடியாது. சதா காலங்களை நித்தியமா நரகத்துல போய் எரியுமே. மரம் வெட்டப்பட்டுடுச்சுனாக்கா எங்க அது நெருப்புல தானே போட்டு எரிக்கப்படும். ஸோ நம்ம மனம் திரும்பி கனி கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலுக்காக அழைப்பு கொடுக்கிறாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிடுச்சு, மனம் திரும்புங்க. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, அவருடைய ரகசியம் சீக்கிரம் வரப்போகுது, மனம் திரும்புங்க. இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் உங்க மத்தியில குரல் எழுப்பி கொண்டிருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட உங்க இதயத்தை கொடுங்க. அவர் அதை சீர்படுத்துவாரு, அதை கொத்துவாரு, அதில் கீரை புல்லுகள் எல்லாம் கைட்டி தூரம் போட்டுருவாரு, கொத்தி எரு போடுவாரு. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை எல்லாம் களைஞ்சு போட்டு நம்மளை சீர்படுத்துவாரு, நம்மளுக்கு உதவி செய்வாரு. ஸோ நம்ம இதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை சீர்படுத்துவாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரு. நம்மளை விட்டு கொடுக்கணும். இயேசு சாமி சீர்படுத்துறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் மற்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியை மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். மாரநாதா.